3 சிறை கைதிகள் இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி தருணம் வந்தாச்சு. ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் இந்தியாவில் இருந்து. அப்போ ஜட்ஜி கேக்குறாரு, 3 பேர்கிட்டயும் நான் கடைசி ஆசையா 3 கேக்குறேன், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அமெரிக்காக்காரர்கிட்ட கேக்குறாரு, உங்களுடைய முதல் ஆசை என்ன அப்படின்னு. உடனே எனக்கு உலகத்திலேயே ரொம்ப தலை சிறந்த ஒரு மதுபானம் என்னமோ அதை தான் டேஸ்ட் பண்ணணும், உடனடியா நிறைவேற்றி வச்சாங்க. 2வது ஆசை என்ன, எனக்கு நல்ல விலை உயர்ந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மீல்ஸ் சாப்பாடு சாப்பிடணும், அதையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. 3வது அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு எதுவும் ஆசை இல்ல, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை நீங்க என்னுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கனுடைய சமாதி பக்கத்துல என்ன புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், முடிஞ்சு போச்சு. 2வது ரஷ்யாக்காரர், அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய முதல் ஆசை என்ன. அவர் சொல்றாரு, உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் எனக்கு பிளைட்ல பறந்துட்டு வரணும். சரி, அது நடந்தது. 2வது ஆசை என்ன அப்படின்னு உடனே எனக்கு எல்லா சயின்டிஸ்டையும் ஒரே இடத்துல நான் சந்திக்கணும், ஒரே வாட்டி எல்லாரையும் அட் அ டைம் நான் பார்க்கணும். ரைட், அதுவும் நடந்தது. 3வது ஆசை என்ன, ரைட், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்ல, புரட்சியாளர் லெனின் அவருடைய கல்லறை பக்கத்துல நீங்க என்ன புதைக்கணும். சரி, முடிச்சிட்டாங்க. 3வது நம்ம இந்தியாவில இருந்து வந்தவர், சொல்லுங்க உங்களோட முதல் ஆசை என்ன. எனக்கு சீசன்ல கிடைக்கிற மாம்பழம் ஒரு கூட நிறைய சாப்பிடணும். எப்பா, இது அக்டோபர் மாசம், சீசன்ங்கிறது மே மாசம் இருக்கே, பரவாயில்ல, நான் தாராளமா வெயிட் பண்றேன், அந்த டைம்ல எனக்கு கிடைச்சா போதும், நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். அடடா, வாக்கு கொடுத்தாச்சு. சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. மே மாசம் வந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு கூட நிறைய கொடுத்தாச்சு. 2வது ஆசை என்ன, நல்ல குளிர் காலத்துல எனக்கு ஊட்டிக்கு போகணும். ஏன்பா, இப்ப மே மாசம் வெய்ய காலம், குளிருக்கு இன்னும் மறுபடியும் 6 மாசம் இருக்கே, பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், எவ்வளவு நாளானாலும் நான் வெயிட் பண்றேன் ஜட்ஜ் அவர்களே அப்படின்னு. சரி, நான் கடைசியில அதையும் நிறைவேற்றி வச்சுட்டாங்க. 3வது ஆசை என்ன, எனக்கு ரொம்ப திருப்தி, நீங்க எனக்காக இவ்வளவு பொறுமையா என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றினீங்க, இதுக்கு மேல நான் உங்களை எதுவும் கஷ்டமே படுத்தக்கூடாது, அதனால நான் சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியானதுன்னு. சரி, சீக்கிரம் சொல்லு, உன்னோட 3வது ஆசை என்னன்னா. மதிப்பிற்குரிய ஜட்ஜ் ஐயா அவர்களே, எனக்காக இவ்வளவு தூரம் பொறுமை காத்த நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, அதனால உங்களோட கல்லறைக்கு பக்கத்துல என்ன புதைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னாராம். ஆக சாதுரியம் இருந்தா எந்த கஷ்டத்துல இருந்து வேணாலும் தப்பிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு கதை. சரிங்களா?